13 ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி எவ்வளோ பேர் காத்திருக்கீங்க? சார், நாங்கள் இப்போ இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 30,000 பேர் இருப்போம் சார். அதுலேயுமே இப்போ சொல்ல போனால் நிறைய பேர் இந்த 10 வருஷத்தில் டிஆர்பி எழுதி போயிட்டாங்க. டெட்டுன்ற மதிப்பே இல்லாமல் போச்சு சார். 10 வருஷமாக நாங்கள் இந்த பேப்பர் மாதிரி இந்த மார்க் ஷீட்டை வச்சுக்கிட்டு கண்ணீரோட உட்கார்ந்துருக்கோமே தவிர்த்து எங்களுக்கு பணியான கிடைக்கல. அதனால நிறைய பேர் டிஆர்பியில் பாஸ் பண்ணி போயிட்டாங்க, நிறைய பேர் டிஎன்பிசியில் பாஸ் பண்ணி போயிட்டாங்க. அதனால எங்களுக்கான சரியான புள்ளி விவரத்தை கவர்மெண்ட் எடுக்கணும் சார். எவ்வளோ பேர் நாங்கள் இடைநிலை ஆசிரியராகட்டும் பட்டதாரி ஆசிரியராகட்டும் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்று இருக்காங்கன்றத புள்ளி விவரத்தை எடுத்து சொல்லுங்க சார். என் புள்ளி விவரத்தை எடுக்க முடியாதா சார்? ஒரு ஆதார் நம்பரை வச்சு கூட இப்பெல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சுல்ல சார். கேட்டால் 1,00,000 பேர் இருக்காங்க, இல்லைன்னா 60,000 பேர் 80,000 பேருன்னு சொல்கிறாங்க சார். அதில் எவ்வளோ பேர் டிஆர்பி எழுதி பாஸ் பண்ணி போயிட்டாங்க, எவ்வளோ பேர் கொரோனால செத்து போயிட்டாங்க சார், எவ்வளோ பேர் பணியே கிடைக்காம சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சார். அதெல்லாம் கணக்கில் எடுக்க சொல்லுங்க. எங்களுக்கான புள்ளி விவரத்தை கொடுத்து எங்களுக்கு பணியாணை வழங்கணும் சார். குறிப்பாக இளங்கோவன் சார், அதாவது குறிப்பாக இது தவிர உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குது? நம்ம இந்த உங்களுடைய உண்ணாவிரதம் 2வது நாளாக தொடர்கிறது. உங்களுடைய அடுத்த கோரிக்கைகள்? எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் சார். 149 அரசாணை 149 இருக்கு சார். அதாவது ஏற்கனவே தேர்ச்சி பெற்று ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் சீனியாட்டில் போறாங்க ஒரு பேஜ், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு டெட்டு வைக்கிறாங்க, அதுலேயும் பாஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறாங்க, டெட்டு பாஸ் பண்ண முன்னாடி மறுபடியும் இன்னொரு தேர்வு அப்படின்றாங்க. அந்த 149 அரசாணையை ரத்து பண்ணு சார். தலைவர் அவர்கள் ஏற்கனவே, தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதை அவர் நிறைவேற்றணும் சார். இன்ன வரைக்கும் நிறைவேற்றல. அதாவது இது கடந்த கால ஆட்சியில் கொண்டு வந்தது. அந்த ஏன் இப்போ நீங்கள் செயல்படுத்தணும் முடிவு பண்றீங்க அப்படின்றது தெரியல. இது திராவிட மாடலா அல்லது ஜே மாடலான்ற கேள்விக்குறியெல்லாம் எல்லோரும் மத்தியிலும் எழ ஆரம்பிச்சிருச்சு சார். 149 ரத்து பண்ண சார். அதை விட நிதி பற்றாக்குறைன்றீங்க. கலைஞர் ஆட்சியில் காலத்தில் பார்த்தீங்கன்னா 57 வயது வரை அரசு வேலைக்கு போகலாம், பணி நியமனம் பெறலாம். இப்போ 40 வயதுக்கு மேலே நாங்கள் பணி நியமனம் பெற முடியாத ஒரு சூழல். 10 ஆண்டுகளா ஒரு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் கூட தமிழகத்தில் போடல. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாம் கண்டிக்குது. ஊழலுக்கு மேல ஊழலா நடக்குது. அதான் நாங்கள் சொல்றோம். எங்களுக்கு குறைந்தபட்ச தீர்வுலையாவது கெஞ்சி விழுந்து நாங்கள் கேட்கிறோம். இதை விட எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் போராடுறதே எங்களுடைய வாழ்க்கையா இருக்கு. 55 போராட்டங்களுக்கு மேல நடத்தியாச்சு. 31 தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு அவங்க அறிக்கை விடுவாங்க, இவங்க ஆட்சி அவங்க வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எங்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய இன்னல்ல உச்சத்துல இருக்கு சார். இது வரைக்கும் அதாவது நீட்டுன்றீங்களா சார், நீட்டுல அந்த தேர்வை எழுதாம செத்து போனவனோட டெட்டை எழுதி செத்து போனவன் தான் சார் தமிழ்நாட்டில் அதிகம். டெட்டு தேர்வை எழுதி வெற்றி பெற்று செத்தவன் தான் சார் அதிகம். இங்க எங்களுக்காக குரல் கொடுக்க எந்த வாயுமே தயாராக இல்லை அப்படின்றது தான் சார் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கு. வணக்கம்மா. இப்போ 2 நாளா இந்த போராட்டத்தில் இருக்கீங்க. இங்க எப்படி வசதிகள்லாம் எப்படி இருக்குது? இங்கே எங்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லைன்னு தான் சார் சொல்லணும். அடிப்படை வசதியோ அல்லது கரண்ட் வசதியோ ஒரு ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கோ எந்த ஒரு வசதியுமே இல்லை. நாங்கள் எந்த வசதியும் எதிர்பார்க்கல சார். எங்களுக்கு தேவை பணியாணை மட்டும்தான். ஏன்னா 10 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தில் தேர்ச்சி பெற்றோம் ஒரு அகதிகளாட்டம், தமிழ்நாட்டிலேயே சொந்த நாட்டிலேயே நாங்கள் அகதிகளாட்டம் இருக்கோம். அதுதான் உண்மை. இங்கே போராடுறதுக்கு கூட நாங்கள் போராடுறோம். இங்கே எங்களுக்கு போராடணும், ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு போராடணும் அப்படிங்கிறதுக்கு கூட நாங்கள் இங்கே போராட்டம் டெய்லி நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் வருது. எல்லாத்தையும் சந்திச்சு தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். தயவு செஞ்சு முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் வைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப உங்களுக்கு எது நீதியா தெரிஞ்சதோ அந்த நீதியை நீங்க முதல்வரா இருந்தப்பவும் நிலைநாட்டுங்க. 149 அரசாணையை எதிராக அப்ப நீங்க சொன்னீங்க இது சமூக நீதிக்கு எதிரான அரசாணைன்னு சொன்னீங்க. இப்பயும் சொல்லுங்க அதே மாதிரி சமூக நீதிக்கு எதிரான அரசாணைன்னு சொல்லிட்டு கலைஞருடைய ஆட்சியில நடந்த மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு அடிப்படையில எங்களுக்கான ஒரு விடையை தரணும், பணி பெறணும் அப்படிங்கறதா எங்களுடைய நியாயமான வேண்டுகோள். இன்னொன்னு ஐயா ஒன்னு சொல்லிக்கிறோம் ஐயா, எங்களுக்கான தீர்வு எந்த அமைச்சரோ எந்த அதிகாரிகளோ சொன்னா நாங்க நகர மாட்டோம். ஏன்னா பல முறை அதிகாரிகளுடைய வார்த்தையும் அமைச்சருடைய வார்த்தையும் நம்பி நாங்க ஏமாந்து போயிட்டோம். இந்த முறை முதல்வர் ஐயா எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லும் வரை நாங்க செத்தாலும் பரவாயில்ல சார். என்ன சார் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் 10 ஆண்டுகளா நடைபெணமா தான் இருக்கோம். இங்க பணமா போனாலும் பரவாயில்லை. அனாதை பிணங்களாக அரசே எடுத்து புதை கட்டும். அது மட்டும் தான் எங்களுடைய முடிவு. முதலமைச்சர் வாயிலிருந்து தீர்வு சொல்லாம நாங்க நகர மாட்டோம் சார். குறிப்பாக பார்த்தீர்களானால் இன்று 2வது நாளாக அதே போல இடைநிலை பதிமுக ஆசிரியர் இயக்கத்தினரும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தின் போது ஒருவர் மயங்கிய நிலையில் தற்போது ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இதேபோல்தான் அந்த பகுதி நேர சிறப்பாசிரியர்களும் 5வது நாளாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பணியே கிடைக்காமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி